ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Huawei தரப்புலேருந்து இப்போ புதுசாக வெளியே இருக்க Huawei Y6s. ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்து முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Huawei Y6s. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வெளியே இருக்கிற ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 8mm திக்னஸும் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கல 150 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லைட்டான ஃபோன்னே சொல்லலாம். பில்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பில்டு கொடுத்துருக்காங்க. பில்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாகவே இருக்குது. பின்னாடி கொடுத்துருக்க பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது நல்லாவே இருக்குது. ஓவராக பார்க்கும்போது டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்கே Y6sல வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.09 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே LCD டிஸ்பிளே கொடுத்தது காரணம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், லோ பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இதோட ரெசல்யூஷன் பார்க்கல HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அதே மாதிரி ப்ரைஸிங் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கல ஒரு நல்ல டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. ஃபோன் பார்க்கறதுக்கு ஓரளவு கூலாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ப்ரைஸிங்க்கு ஓரளவு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸும் எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். கலர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே அக்யூரேட்டாகவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓவரில் பார்க்கும்போது டிஸ்பிளேவில் நல்லாவே பண்ணியிருக்காங்க இங்கே Huawei தரப்புலேருந்து. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து இப்போ மீடியாடெக்லேருந்து புதுசாக லான்ச் ஆயிருக்க Helio P35 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 12 nm டெக்னாலஜி பில்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் P22 கம்பேர் பண்ணும்போது இந்த P35 ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லாவே சிறப்பாகவே பர்ஃபார்ம் பண்ணுது தான். ஸோ ஜிபியூன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பவர் VR அப்படிங்கிற ஜிபியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து நல்லா விளையாட முடியும். பட் ஹை அண்ட் கேம்ஸ்லாம் வந்து நிறையவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் லேக் ஆகும். ஏன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு 10,000க்குள்ளே வந்து வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனுங்கிறனால இது வந்து கன்சிடரபிளாக ஒரு நல்ல ஃபோனாக தான் இருக்குது. ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்ல ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பின்னாடி ஒரு கேமராவும் முன்னாடி வந்து ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஃபோன்ஸ்லையும் 2 கேமரா 3 கேமரா கொடுத்துருக்க டைமில் வந்து இங்கே Huawei Y6sல வந்து கொடுத்திங்கன்னா ஒரு கேமரா கொடுக்குறது ஒரு பெரிய டவுன் சைடு தான் போடுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 13 MP f2.0 ஆப்ஷன் சைஸில் ஒரு பிரைமரி கேமராவும் 1080p 30 fps வரைக்கும் வீடியோ கேப்பபிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் டீசெண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 3GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியண்ட் வருது. இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 10ல் வந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கஸ்டம் UI-ஆன MIUI 10 இது கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரில் பார்க்கும்போது இன்டர்னல்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து 3020 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸில் எல்லாமே வந்து 4000 mAh பேட்டரி கொடுக்குற இடத்துல இங்கே 3000 mAh கொடுக்குறது ஒரு சின்ன டவுன் சைடு தான் இருக்குது. இது கூடவே இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது, பெரிய மைனஸ் தான் இங்கே இதுலேயும் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் மைக்ரோ USB போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரில் பார்க்கும்போது பேட்டரி லைஃப் வந்து இந்த 12 nm ப்ராசரை வந்து கம்பேர் பண்ணல ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்கின்றது இயல்பாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். பட் ரொம்ப நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்க மாட்டேது டவுட்டு தான். கடைசியாக ப்ரைஸிங் பார்க்கல இந்த Huawei Y6s. ஸோ இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகல வந்து பார்த்திங்கன்னா $150 லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 7000 8,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டீலாக இருக்கும். பட் அதை தாண்டி போச்சுன்னா வந்து நிறையவே காம்படிஷன் இருக்குது. நம்மளுக்கே தெரியும், Redmi Note 8 இருக்குது. கண்டிப்பாக தாறுமாறான ஃபோன் இல்லை. Realme 5 இந்த மாதிரி எக்கச்சக்க காம்படிஷன் இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணல இந்த ஃபோன் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீடியோவில் வந்து Huawei Y6sோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுல மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் செஞ்சுக்கிறதுக்கு பிகேடிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.